ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 6 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணாட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 டைப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் டைப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெண்டுமே வந்து எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஸ்டிச்சஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ நான் அதுக்கு வந்து மம்தா பிராண்டில் இருக்க ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்பயும் போல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் 2 to 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ செயின் ஸ்டிச் உங்களுக்கு வந்து போட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிளாஸ் 1லேருந்து போட்ட வீடியோவோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாராச்சும் பார்க்கலைன்னா குயிக்காக பார்த்துங்க. குரூப் 2வோட லிங்க்குமே பேட்ச் 2வோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? பேட்ச் 1 வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேட்ச் 2வில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா எனக்கு கால் என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், கால் பண்ணி கூட உங்களுடைய ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி பெருசாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிம்மர் வச்சு இப்படி வந்து கட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இங்கே நான் போட்டிருக்க முடிச்சு வந்து தெரியுதுங்களா? ஸோ இது மாதிரி வந்து போட்டுக்குங்க. இது மாதிரி போடுறது வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ மற்ற யாருமே அட்வான்ஸ் லெவலில் பழகிற யாருமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? பிகினர்ஸ்க்காக தான். அந்த 2 த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அவ்வளோதுக்காக வந்து யூஸ் ஆகாது, ஓகேங்களா? இப்போ வந்து செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாமா? செகண்ட் மெத்தட் ஈஸி. நம்ம நார்மலாக எல்லாமே போடுற எப்பயும் போடும்லையா? ஸோ அந்த மாதிரி நாட் தான். ஸோ நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் ஷூயிங் த்ரெட்லேயே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி லூப்பை பெருசாக எடுத்துட்டு இதுக்குள்ளேயே ஒரு குத்திட்டு அப்படியே த்ரெட்டை எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வந்து சுருங்க ஆரம்பிச்சிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லூப்பில் விட்டு இப்போ நம்ம செகண்ட் எடுத்தோம் இல்லையா? அந்த லூப்பில் விட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை மட்டும் பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத அப்படியே இழுத்தோம்னா வந்து நாட் வந்து விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல நல்லா நாட் விழுந்துருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் பார்க்கலாமா? ஸோ அதே மாதிரி தான் நார்மலாக எப்பயும் போலன்னு செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்குங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2வில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2வோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேங்களா? குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும்தான். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோமா? இப்போ வந்து பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நல்லா பெருசாக எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பிசுறது இல்லாத மாதிரி இந்த மாதிரி முடிச்சு சுருக்கம் இல்லாமல் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எடுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே வந்து ஒரு குத்திட்டு ஒரு த்ரெட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எடுத்துட்டு ஸோ இப்போ இந்த எடுத்தோம்ன த்ரெட்டு இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பிடிச்சிக்குங்க. இதை பிடிச்சிட்டு இதை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும், ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், இப்படி எடுத்து பக்கத்துலேயே ஒரு குத்திட்டு இப்படி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகைன் இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்குங்க கையில். இதை பிடிச்சிட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து நாட்டு வந்து விழுந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த இதை வந்து என்னாட்டை போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.